ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி போடுற காலாவதியான மாத்திரை அட்டையில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் எஸ்பேடான மாத்திரை எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க சூடு பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க எடுத்துக்கங்க. இப்போ இதில் நம்ம மாத்திரையை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 5 மாத்திரை எடுத்துருக்கேன். ஒரு 5 மாத்திரை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க இருக்கிறதுனால நமக்கு மாத்திரை நல்லா ஊறி தண்ணியில் கொஞ்ச நேரத்திலேயே நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். மாத்திரை நல்லா கரைஞ்சி வருது. இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதில் நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாத்திரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற சிங்கில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அது வழியாக நைட்டு நேரத்தில் கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சிகள்லாம் வெளியே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்காக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சுடு தண்ணியில் காலாவதியான மாத்திரை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த ஓட்டைக்குள்ளே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே நம்ம வீட்டு பக்கம் வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கில் ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுறதுனால அந்த அடைப்புமே சரியாயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி மாத்திரை எடுத்துக்கலாம். காலாவதியான மாத்திரை எடுத்துக்கோங்க. எஸ்பேடான மாத்திரை ஒரு 4லேருந்து 5 போல் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பருக்கு மேலே சேர்த்துக்கோங்க. மாத்திரையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை இதுக்கு மேலே இது போல் கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சுருந்தீங்கன்னா இடிக்கல் எடுத்துக்கோங்க. அல்லது ஏதாவது ஒரு கல்லை வச்சு இது போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேங்க. இதுக்கு நம்ம சுடு தண்ணி எடுக்க வேணாம், நார்மல் தண்ணி, சும்மா குழாய் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தட்டி எடுத்த அந்த மாத்திரையை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மாத்திரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சில நேரங்களில் செடியில் இலையிலெல்லாம் நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சிடுங்க. அந்த மாதிரி பூச்சி வந்துடுச்சு அப்படின்னா இந்த தண்ணியை நீங்கள் லைட்டாக எடுத்து அப்படியே தெளித்து விடுங்க. தெளித்து விட்டீங்க அப்படின்னா அந்த பூச்சி எல்லாமே போயிடுங்க. அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ளே சேர்த்துட்டு நீங்கள் ஸ்ப்ரேயும் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு அந்த பூச்சி எல்லாமே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சில்வர் பாத்திரம்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா நாளாக ஒரு மாதிரியாக நிறைய கரை படிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம என்ன தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் இந்த கரைலாம் அவ்வளோ ஈஸியாக போகாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பால் பாத்திரத்தில் எவ்வளோ கரை இருக்குன்னு. இது போல் எவ்வளோ கரை இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம மாத்திரை கவரை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி பால் பாத்திரம் மட்டும் இல்லாமல் நீங்கள் குக்கரில் பார்த்திங்கன்னா அடியில் ரொம்ப கரை பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ளேயுமே சில நேரங்களில் ரொம்ப கரை பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்போ நீங்கள் குக்கர்லேயுமே இது போல் க்ளீன் பண்ணலாங்க. நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிருங்க. நான்ஸ்டிக் பாத்திரத்தில் இது போல் ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம டூத் பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நான் கோல்கேட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. நீங்கள் என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்திங்கனாலே போதுங்க. இப்போ அடுத்ததாக இதில் உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக லிக்யூட் எடுத்து சேர்த்துக்கோங்க. லிக்யூட் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பரில் அந்த சோப்பை லைட்டாக தொட்டுட்டு இது போல் அந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாங்க. அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நம்ம இந்த பாத்திரத்தை சுற்றி ஒருக்கா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி விட்டுறலாம்.
தேய்ச்சி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி போடுற மாத்திரை கவர் இருக்குது பாருங்கள், அதுதான் எடுத்திருக்கேங்க. இந்த மாத்திரை கவரை இது போல் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடக்கி எடுத்துட்டு இதை வச்சு நம்ம இந்த பாத்திரத்தில் எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட போகிறோம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. இந்த மாத்திரை கவரை வச்சு நீங்கள் சுற்றி தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே போயிடுங்க. இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த இடுக்கில் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கரை வந்து ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்குது. அதிலெல்லாம் இது போல் நீங்கள் வந்து மாத்திரை கவரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. இது போல் பாத்திரத்தில் சுற்றி நம்ம வந்து மாத்திரை கவரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ நான் வந்து மாத்திரை கவரை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்ததாக தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கரையாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு. அந்த கரை எல்லாமே போயிடுச்சு. உள்ளுக்குள்ளேயும் பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருந்த அந்த கரையுமே போயிடுச்சுங்க. இது போல் நீங்கள் வந்து தூக்கி போடுற மாத்திரை கவரை வச்சு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இனி மாத்திரை கவரை தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுட்டு இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள். நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் டைல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. நம்ம வந்து துணியை வச்சு க்ளீன் பண்ணாலும் அந்த டைல்ஸோட அந்த இடுக்கு இருக்குது பாருங்கள், அந்த சந்துக்குள்ளெல்லாம் நிறைய எண்ணெய் பிசுக்கு கரை வந்து நிறைய படிஞ்சிருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து துணியை வச்சு அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாதுங்க. இதை வந்து இந்த மாதிரி மாத்திரை கவரை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. அந்த மாத்திரை கவரை வச்சு இது போல் நீங்கள் வந்து உள்ளே விட்டு லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற கரை எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ண அந்த மாத்திரை கவர்லேயே அந்த கரை எல்லாமே ஒட்டிட்டு வருது. இது போல் எங்கெல்லாம் கரை இருக்கோ அந்த இடுக்குக்குள்ளெல்லாம் நம்ம மாத்திரை கவரை விட்டு இது போல் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த கரை எல்லாமே வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கரை வந்திருக்குன்னு. இது போல் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வை வந்து என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி நல்லா பளிச்சுன்னு வச்சுருந்தாலும் அந்த ஸ்டவ்வில் இருக்கிற அந்த நாபு இருக்குது பாருங்கள், அந்த நாபுக்குள்ளே நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது. நம்ம வந்து கத்தியை வச்சு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து தூக்கி போடுற மாத்திரை கவரை இது போல் அந்த நாபுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. நம்ம தேய்க்கவே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாம் அந்த மாத்திரை அட்டையிலேயே ஒட்டிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே இருக்கிற அழுக்கை மாத்திரை அட்டையை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இது போல் அந்த கோடு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கேப்புக்குள்ளெல்லாம் நிறைய அழுக்கு வந்து படிஞ்சிருக்குங்க. எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதிலெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி தூக்கி போடுற மாத்திரை அட்டையை வச்சு லைட்டாக அப்படியே தேய்ச்சிங்கனாலே அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு. இது போல் நம்ம வந்து மாத்திரை அட்டையை வச்சு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம தேய்க்கவே எவ்வளோ அழுக்கு வருதுன்னு. இனி மாத்திரை அட்டையை தூக்கி போடாமல் அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து சுத்தம் பண்ணிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சின்ன அழுக்கு கூட இல்லாமல் நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு மெயின்டைன் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.